வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்களை கோவையில் இருந்து முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி அனுப்பி வைக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்கியிருக்கிறார். சசிகுமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. முன்னாள் அமைச்சரும் அதிமுக கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி தற்பொழுது கோவை மைல்கல் பகுதியில் இருந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மக்களுக்கு உதவும் பொருட்டாக தற்பொழுது 30 லட்சம் மதிப்பிலான உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை தற்பொழுது அனுப்பும் பணியில் கொடியசைத்து துவக்கி வைத்து வருகிறார். அதைத்தான் நாம் நேரலையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். கோவை கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதுக்கரை நகர கழகத்தின் சார்பில் இந்த அனுப்பப்படும் இந்த நிவாரண பொருட்களை அனுப்பப்படும் நிகழ்ச்சியில் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன், கிணத்துக்கடவு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம் மற்றும் மதுக்கரை நகர கழக செயலாளர் சண்முக ராஜா, கோவை புறநகர் தெற்கு மாவட்ட விவசாய அணி பிரிவு செயலாளர் மகாலிங்கம் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டுள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 30 லட்சம் மதிப்புமிக்க போர்வைகள், அத்தியாவசிய பொருட்கள், தேங்காய், பருப்பு போன்ற அத்தியாவசிய சமையல் பொருட்களும், அவர்களுக்கு உடனடியாக உணவுக்கு உதவக்கூடிய பால் பொருட்கள், பிஸ்கட்கள், ரொட்டிகள், சப்பாத்தி உள்ளிட்ட உணவு உடனடியாக அவர்கள் கை சென்று கிடைத்ததும் உணவருந்தும் விதமான அத்தியாவசிய உணவுப் பொருட்களும், குடிநீர் பாட்டில்கள் மற்றும் அனைத்து பொருட்களையும் தற்பொழுது 30 லட்சம் மதிப்பில் இந்த மதுக்கரை நகர கழகத்தின் சார்பாக தற்பொழுது நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளார் முன்னாள் அமைச்சரும் அதிமுக கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி. அதைத்தான் நாம் தற்பொழுது நேரலையில் பார்த்து வருகின்றோம் பாலாஜி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்களுக்கு மதுக்கரை நிர்வாகம் சார்பில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தார். அதனுடைய காட்சியை நாம் பார்த்தோம். இது தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.